முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு பிணை வழங்கப்படுமா? அவர் இந்த வழக்கிலிருந்து விடுதலை செய்யப்படுவாரா? கேரள அவசிய மையம் எந்தவிதமான பிரச்சனைகள் இருந்தாலும் 24 மணி நேரத்தில் தீர்வு கிடைக்கும். தொடர்புக்கு 9908165856. லங்காஸ்ரீ நேயர்களுக்கு வணக்கம். இன்று ஒரு தீர்மானமிக்க நாள். கொழும்பு கோட்டை நீதிமன்றத்துக்கு முன்னால் இருந்து நாங்கள் இன்று இணைந்து கொண்டிருக்கின்றோம். களத்தில் தயார் நிலையில் இருந்து கொண்டிருக்கின்றோம். காரணம் இன்று ஒரு தீர்மானமிக்க நாள் என்று சொன்னது காரணம் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கனுடைய வழக்கு விசாரணை என்று மீண்டும் நீதிமன்றத்தில் எடுத்துக் கொள்ளப்படுவதற்கு இருக்கின்றது. இன்றைய நாளில் இன்று பிற்பகல் 1 மணி அளவிலே கொழும்பு கோட்டை நீதிமன்றத்திலே முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அரச சொத்தை அரச பணத்தை பயன்படுத்தியதற்கான குற்றச்சாட்டின் அடிப்படையிலான வழக்கு விசாரணை இன்று மீண்டும் எடுத்துக்கொள்ளப்படவிருக்கும் நிலையில் எங்கள் தெரியும், கடந்த வெள்ளிக்கிழமை முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்குமாறு நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்தது. இதனை அடுத்து அவர் வெளிக்கட சிறைச்சாலைக்கு கொண்டு செல்லப்பட்ட நிலையில் அங்கு அவர் உடல்நிலை அவருடைய மோசமானதன் காரணமாக விரைவாக சிறைச்சாலை மருத்துவமனைக்கு மாற்றப்பட்டார். அங்கிருந்து மேலதிக பரிசோதனைகளுக்காக கொழும்பு தேசிய வைத்தியசாலையின் அதிதீவிர சிகிச்சை பிரிவுக்கு மாற்றப்பட்டார். ஆனால் இன்று காலை கிடைத்த தகவல்களின் அடிப்படையில் இன்னமும் அவர் அதிதீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சைகள் பெற வேண்டிய கட்டாயம் இருப்பதாக மருத்துவர்கள் ஆலோசனை வழங்கியிருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. அதன் அடிப்படையில் மருத்துவர்களுடைய ஆலோசனைக்கு அமைய சிறைச்சாலை உயர் அதிகாரி தெரிவித்திருக்கிறார். இன்றைய தினம் கொழும்பு கோட்டை நீதிமன்றத்திற்கு இந்த வழக்கு விசாரணைக்கு முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை முன்னிலைப்படுத்த சந்தர்ப்பம் முடியாது என்று தான் அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். ஆகவே ஒரு சில தகவல்கள் இப்படியும் இருக்கின்றது. அவர் அப்படி இன்றைய தினம் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்படாத பட்சத்திலே சூம் தொழில்நுட்பத்தினூடாக அவரை இந்த வழக்கு விசாரணையில் இணைத்துக் கொள்வதற்கு ஏற்பாடுகளும் செய்யப்படுவதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. அது மாத்திரமல்ல, நேற்றைய தினம் எங்களுக்கு தெரியும், எதிர்க்கட்சிகள் அனைவரும் ஒன்றிணைந்து முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கருடைய இந்த கைதினை கண்டித்து இதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் ஒரு சில விசேட ஊடக சந்திப்புகள் ரகசிய கூட்டங்களை நடத்தியிருந்தார்கள். இன்றைய தினம் எதிர்த்தரப்பைச் சேர்ந்த பார்லிமெண்ட் உறுப்பினர்கள் முன்னாள் பார்லிமெண்ட் உறுப்பினர்கள் அனைவருமே இந்த வழக்கு விசாரணைக்காக வருகை தரவிருக்கிறார்கள். அதே போல ஒரு மாபெரும் ஆர்ப்பாட்டத்தையும் இந்த இடத்திலே ஒழுங்கு செய்திருக்கிறார்கள். நடத்துவதற்கு முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவாக இலங்கையின் பல பகுதிகளில் இருந்து மக்களை இங்கு வரவைக்கவிருக்கிறார்கள். இதன் ஏற்பாடுகள் தான் கடந்த 2 நாட்களாக இடம்பெற்று வந்தது. அதனை நாங்கள் உடனுக்குடன் உங்களுக்கு அறிவித்திருந்தோம். இப்பொழுது உங்களுக்கு காணக்கூடியதாக இருக்கும் பாதுகாப்பு நிலவரம் எப்படி இருக்கின்றது என்று கொழும்பு கோட்டை நீதிமன்றத்திற்கு சூழ உள்ள அனைத்து பிரதான வீதிகளிலும் வீதித்தடை போடப்பட்டு யாரும் உள்ளே நுழைய முடியாத வகையில், அதாவது பொதுமக்கள் சம்பந்தம் இல்லாதவர்கள் இந்த நீதிமன்றத்திற்கு வருகை தர முடியாத ஒரு நிலை தான் போலீசாரால் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. காரணம், பெரும் திரளான மக்கள் ஒன்று திரண்டு ஒரு எதிர்ப்பு ஆர்ப்பாட்டத்தை மேற்கொள்வதற்கான வாய்ப்புகள் அதிகம் என்பதால் அதை தடுக்கும் விதமாக, அதே போல இந்த வழக்கு விசாரணைக்கு எந்தவிதமான இடையூறும் ஏற்படாத வகையில் இன்று பாதுகாப்பு கட்டமைப்புகள் பலப்படுத்தப்பட்டிருக்கிறது. போலீசார், இராணுவத்தினர், விசேட அதிரடி படையினர் என அனைத்து பாதுகாப்பு தரப்பினரும் களத்தில் தயார் நிலை. அதே போல போலீஸ் கலகபடக்கும் படையினரும் தயார் நிலையில் இருக்கிறார்கள். நீர் தரப்பியோக வண்டிகள் போன்றவை தயார் நிலையில் இருக்கின்றது. இப்பொழுது உங்களுக்கு காணக்கூடியதாக இருக்கும் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் ஒருவரும் வருகை தந்து கொண்டிருக்கின்றார். பிரசன்ன ரணதுங்க தான் அவர் வந்திருந்தார். ஆகவே இப்படி இருக்கிற நிலையில் காலை முதலே இந்த இடத்தில் இருக்கின்ற கோவிலை அண்மித்த பகுதிகளில் நிறைய ஆதரவாளர்கள், அதாவது முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கனுடைய ஆதரவாளர்கள் ஒன்று திரண்டு ஆர்ப்பாட்டத்திற்காக தயாராகி வருகின்றார்கள். அவர்களுடைய எதிர்ப்பினை வெளிப்படுத்துவார்கள். இந்த அரசாங்கத்துக்கு எதிராகவும் சரி, ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க எதிராகவும் சரி, அதே போல அவரை கைது செய்வதற்காக இந்த அரசாங்கம் எடுத்த முயற்சிகளுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் தான் இவர்கள் இந்த ஆர்ப்பாட்டத்தை இன்றைய தினம் முன்னெடுத்து செல்லவிருக்கின்றார்கள். ஆகவே இதை தடுப்பதற்காக பல வழிகளிலும் போலீசார் தடைகளை ஏற்படுத்தி இருக்கின்றார்கள். பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டிருக்கிறது. உடனுக்குடன் இன்று இந்த இடத்திலிருந்து களத்திலிருந்து நாங்கள் செய்திகளை வழங்குவதற்கு எங்களுடைய செய்திக்குழுவினோடு நாம் தயாராக இருக்கின்றோம். ஆகவே இன்று தீர்மானமிக்க இந்த நாள் என்ன நடக்கும்? முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு பிணை வழங்கப்படுமா? அவர் இந்த வழக்கிலிருந்து விடுதலை செய்யப்படுவாரா? அல்லது வேறு என்ன நடக்கும் என்பதை தெரிந்து கொள்ள முழு நாடும் அவதானமாக இருக்கின்றது. தெரிந்து கொள்ள ஆர்வமாக இருக்கின்றார்கள். அதனை தகவல்கள் கிடைத்தவுடன் உங்களுக்கு நேரடியாக வழங்குவதற்கு நாமும் தயாராக இருக்கின்றன. தொடர்ந்தும் லங்காஸ்ரீயுடன் இதே போல தெரியும், சட்டம் அதிபர் சார்பில் இன்று ஆஜராகவிருக்கின்ற சொலிசிட்டர் ஜெனரல் திலீப் பீரிஸ் அவர்களுக்கு விசேட பாதுகாப்பு வழங்கப்பட்டிருக்கின்றது. அவருக்கும் ஒரு சில அச்சுறுத்தல் இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கின்றது. இதன் காரணமாக இன்றைய தினம் அனைவருக்குமான பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுதான் இன்று இந்த வழக்கு விசாரணை எடுத்துக் கொள்ளப்படுகிறது. என்ன நடக்கும் என்று கொழும்பில்
தெரிந்து கொள்ள தொடர்ந்தும் லங்காஸ்ட்ரியுடன் இணைந்து கொண்டு நான் இந்த காணொலியில் விடைபெற்றுக் கொள்கிறோம். அடுத்தடுத்து நேரலையினூடாக நாங்கள் இணைந்து தகவல்களை தர தயார். லங்காஸ்ட்ரிகளுக்காக சாரதா மாணவருடன் நான் வில்சன், கொழும்பு கோட்டை நீதிமன்ற வளாகத்திலிருந்து. கேரள அவசிய மையம் எந்தவிதமான பிரச்சனைகள் இருந்தாலும் 24 மணி நேரத்தில் தீர்வு கிடைக்கும். தொடர்புக்கு 9908165856.